நேற்று 11ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தை. 2 நாடுகளும் 1979க்கு பிறகு ஒன்றாக நேரடியான ஒரு இடத்துல சேர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தை. 21 மணித்தியாலங்கள் நடந்தது இந்த பேச்சுவார்த்தை. நேற்று இரவு முழுவதும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய தகவல்கள் எதுவுமே வெளிவரல. எப்படி இந்த பேச்சுவார்த்தை நடந்தது? நேரடியாக சந்தித்துக் கொண்டாங்களா இல்லது பிரதிநிதிகளோடு சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்ததா என்பது தொடர்பாக இன்னும் தகவல்கள் வெளியாகல. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படல அப்படின்றதுதான் இப்பொழுது பரவலா பேசப்படுகின்ற விஷயம். இதுல பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. எந்த ஒரு கோரிக்கையும் எந்த தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படல. ஒரு விஷயம் கூட ஏற்றுக்கொள்ளப்படல என்பதுதான் இதுல இருக்கிற மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறியதுக்கு பிறகு அமெரிக்க பிரதிநிதிகளோடு நடந்த முதல் பேச்சுவார்த்தை. இது ஒரு நல்ல ஒரு முடிவை எட்டக்கூடியதாக இருக்கும் சொல்லப்பட்டது. 2 கிழமை இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு இந்த ஒப்பந்தமாகி இந்த நாட்களுக்குள்ள எல்லா வகையான விடயங்களையும் பேசி முடிக்கணும் என்பது நிபந்தனையாக இருந்தாலும் இந்த முதல் சந்திப்பில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எட்டப்படல, எந்த உடன்பாடும் எட்டப்படல. ஆனால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலேயும் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் என்று சொல்லப்பட்டது. ஒரு சில விஷயங்கள் இதில் உடன்பாட்டுக்குள் வந்திருந்தால் இந்த பேச்சுவார்த்தை இன்று வரைக்கும் தொடர்ந்திருக்கும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு சில நிமிடங்களிலேயே அமெரிக்க பிரதிநிதிகள் உடனடியாக தங்களுடைய நாட்டை நோக்கி புறப்பட்டிருக்காங்க. ஈரானிய பிரதிநிதிகள் அதுக்கு பின்பு புறப்பட்டதாக சொல்லப்படுது. ஊடக சந்திப்புகள் பெரியளவான ஒரு கேள்விகளுக்கான பதில் கூட அங்கு வழங்கப்படலை. இதுல மாறி மாறி 2 பக்கமான கருத்துக்கள் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்காவை விட அதிக ஆபத்து ஈரானுக்கே இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமை காரணத்தால இந்த ஒரு விஷயத்தை அவர் ஊடக சந்திப்பில் வந்து சொல்லிட்டு உடனடியாக பாகிஸ்தானை விட்டு வெளியேறி இருக்காங்க. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இந்த சந்திப்புக்கு பிறகு இன்னும் அமெரிக்கா பக்கமாக அவர் வெளியிட்ட அந்த கருத்துக்களுக்கு பிறகு இன்னும் அமெரிக்கா பக்கமாக எந்த விதமான தகவல்களும் வெளியாகல. இதற்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வரம்பு மீறிய கோரிக்கைகள், நிபந்தனைகள், அது மட்டுமில்லாமல் சாத்தியமற்ற பல உடன்படிக்கைகள் இதெல்லாமே வந்து அமெரிக்கா முன்வைக்கிறாங்க. போரால செய்ய முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத பல விடயங்களை இந்த பேச்சுவார்த்தை மூலமாக அமெரிக்கா அடையலாம் என்று நினைக்கிறாங்க. அதோட எங்களுக்கு பெரிய அளவான நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நஷ்ட ஈடுகளை அமெரிக்கா செலுத்தியே ஆகணும். அதெல்லாம் வந்து நாங்கள் முதல்ல கேட்டுக்கொண்ட விஷயம்தான். ஆனால் எதையுமே அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளல. பெரிய அளவான கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதனால எந்த விதமான உடன்பாடும் இதுவரையில் எட்டப்படலை அப்படின்றத ஈரான் பக்கமாக சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்குள் வந்து விட்டதா, ஒட்டுமொத்தமாக முடிஞ்சுதா, இனி தொடராதா என்ற கேள்விக்கு அவங்க அளித்த பதில் இல்ல, அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்பொழுது 3ஆம் தரப்பு நாடோடு நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நேரடியான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து இருக்குது என்று நாங்கள் நம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கருத்து இப்ப இருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பதுதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வியே. நேற்று அமெரிக்க ஜனாதிபதி பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த விதமான கருத்துக்களையும் அவரிடமிருந்து இன்னும் பெற முடியாமல் இருக்கு. அமைதியாக இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி அமைதியாக இருக்கிறார். எதற்காக, என்ன விடயத்துக்காக என்பது தொடர்பாக வெள்ளை மாளிகை இது தொடர்பில் எந்த தகவலையும் வெளியிடல. ஏற்கனவே இந்த எதிர்பார்ப்பாளர்கள் அல்லது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக என்ன நடக்கும் அப்படின்றத கருத்துக்களை வெளியிட்ட ஊடகங்கள் என்ன சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை அந்த அளவு உடன்பாட்டை ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே தான் நடந்திருக்கிறது என்பதுதான் இப்ப சர்வதேச ஊடகங்களுடைய பெரிய அவங்களுடைய கணிப்பு சரியாக இருக்கு என்பதை பல ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. காரணம் 2 பக்கமுமே பெரிய அளவான கோரிக்கைகள் இருந்ததுதான் இதற்கு காரணம். இந்த பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு வகையில நடக்குது. இந்த மத்தியஸ்தம் வகித்த நாடுகளுடைய அழுத்தங்கள் காரணமாக இது நடந்தது. ஆனால் இது வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு தரத்திலையும் கூட இருக்காது அப்படின்றத கணிச்சிருந்தாங்க. அது நடந்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியுடைய அறிவிப்பு இன்று மாலை வேளை இலங்கை நேரத்தில் இரவு 8 மணி 9 மணி இந்த காலப்பகுதிக்குள்ள வரலாம்னு சொல்லப்படுது. ஆனால் நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுடைய 2 கடற்படை கப்பல்கள் ஹோர்முஸ் கால்வாய் பக்கமாக இருந்த வெடிகுண்டுகளை அகற்றியிருக்காங்க. இதான் அவர் நேற்றைய நாளில் ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. ஹோர்முஸ் கால்வாயை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் அமெரிக்க படைகள் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லி. அதாவது அங்கு விற்கப்பட்டிருந்த கப்பல்களுக்கு தடங்களாக இருந்த வெடிகுண்டுகளை இந்த கப்பல்கள் அகற்றி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படுதுன்னு சொன்னா, இந்த 2 கிழமை பேச்சுவார்த்தை என்பது ஒரு
யுத்தத்துக்கு தயாராகின்ற ஒரு நிலையையும் பேச்சுவார்த்தை மூலமாக சில விஷயங்களை பெற்றுக்கொண்டால் அதை நிறுத்தக்கூடிய வகையிலையும் அமெரிக்கா வடிவமைத்தது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் தெரியல. பல ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க, சர்வதேச ஊடகங்கள். இந்த 2-3 நாட்கள்ல, இந்த 4 நாட்களுக்குள்ளேயும் அமெரிக்கா கடற்படையையும் தன்னுடைய வான்பரப்பினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தயார் செஞ்சிருக்காங்க. இது அடுத்த கட்ட போர் என்று அறிவிக்கப்படும் போது இது ஒரு பலமான தாக்குதலுக்கான தயார்படுத்தலாக கூட இது இருக்கலாம். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களையும் எடுப்பாங்களா, அல்ல அதுக்கிடையில் ஏதாவது உடன்படிக்கைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இப்பொழுது இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி கருத்துக்களை வெளியிட்டாலும் அது தொடர்பாக பல சர்ச்சைகள் இருக்கு. ஆனால் இன்னும் இப்பொழுது அவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைதியாக இருக்கிறார் அப்படின்றதுக்கு பிறகும் ஒரு சில சந்தேகங்கள் இப்பொழுதுக்கு. அமைதி என்பது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துமோ அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இப்பொழுது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயம் தொடர்பாக அமெரிக்கா என்ன நிலைப்பாடுல இருப்பாங்க, என்ன நிலைப்பாடு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஹோர்முஸ் கால்வாய் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது என்பதை இப்பொழுது கணித்திருக்கிறாங்க. காரணம், இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது என்பது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது குற்றம் சாட்டியது அணுகுண்டு தயாரிப்பதற்கான யுரேனியத்தை செறிவூட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்காவிட்டால் இது பெரிய ஒரு ஆபத்தை முடியும் அப்படின்றதுக்காக, இதை தடுப்பதற்காக இந்த யுத்தம் தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த யுத்தம் இப்பொழுது இங்கு வந்து நிற்கிறது, ஹோர்முஸ் கால்வாய்க்கே வந்து நிற்கிறது. இப்ப ஹோர்முஸ் கால்வாயை விடுவிப்பதற்காக போராட வேண்டி வரும் அப்படின்றதுதான் இப்ப பலருடைய கணிப்பு. அடுத்து ஒரு யுத்தம் இந்த 10 நாளைக்குள்ள நடக்குமாக இருந்தால் ஹோர்முஸ் கால்வாய் வழியை தான் பெரிய அளவான ஒரு தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இப்போது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கிடையில நேற்று நாங்கள் பார்த்த வீடியோனுடைய மிக முக்கியமான விஷயம் தான், இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது சீனா தன்னுடைய ஆயுதங்களை ஈரானுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. அதுவும் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள், சீனாவுடைய ஆயுதங்கள் நேரடியாக ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. புறக்கோட்டை பேருந்து நிலையம் சேதமாக்கப்பட்டது தொடர்பாக பலதரப்பட்ட விசாரணைகள் நடந்து வந்த நிலையில ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கலனியை சேர்ந்த 35 வயதுடைய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. அவருக்கு 17ஆம் தேதி வரை விளக்க மறியல் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையானது ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்றது குற்றச்சாட்டுகளாக இருந்தது. அரசாங்கத்தின் பக்கமாக அமைச்சரே நேரடியாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் சிலர் தேடப்படுறாங்க. விசாரணைகள் மூலமாக அவர்களும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எவ்வளவு செலவானது என்பது தொடர்பாக இப்பொழுது மதிப்பீடு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் இந்த பொது சொத்தை திட்டமிட்ட வகையில, தெரியாம செய்யறது வேற, திட்டமிட்ட வகையில சேதப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது எல்லாத்தையும் நிறுத்துவதற்கான ஒரு நல்ல நடவடிக்கையாக இது இருக்கும். இவர்களுக்கு வழங்கப்படுற தண்டனை பெருசா இருக்கணும். அப்பதான் நிறைய பேர் இந்த பக்கமே வரமாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரணும் அப்படின்ற பல கருத்துக்கள் இப்பொழுது சமூகத்தில் மத்தியில் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரே நாள்ல இப்படி சேதப்படுத்துறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். எனவே இந்த நடவடிக்கை ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பேருந்துகள்ல பயணம் செய்யறீங்க, இப்போ புது வருஷத்துக்கு ஊருக்கெல்லாம் போறீங்க, பேருந்துகள்ல பயணம் செய்யறீங்க, நீங்க போலியான டிக்கெட்டுகள் அல்லது டிக்கெட்டுகளை வாங்கும்போது கவனமாக இருங்கள். டிக்கெட் மோசடிகள் பல நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இப்பொழுது விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. கடந்த நாட்கள்ல 194 பேருந்துகளை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இதுல 16 பேருந்துகள்ல அதிக கட்டணம் வசூலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரியான டிக்கெட் கொடுக்கல, அதாவது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான டிக்கெட் கொடுக்கல அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க அவதானமாக இருங்க. உங்களுடைய டிக்கெட்டுகள், உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கட்டணங்கள் இது எல்லாமே சரியா இருக்கா? அப்படி பிழையாக இருந்தால் உடனடியாக 0704 47 55 600 என்ற இலக்கத்துக்கு நீங்க SMS பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாக SMS பண்ணலாம், அல்லது அருகில் உள்ள எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீங்க முறைப்பாடு செய்யலாம். எனவே இந்த விஷயத்துல கவனமாக இருங்க. கடந்த ஒரு கிழமையில, அதாவது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ள காலப்பகுதிக்குள்ள இலங்கையில விபத்தில் மட்டும் உயிரிழந்தவர்கள் 49 பேர். ஒரு கிழமையிலேயே, இந்த மாசத்திலேயே மிக கொடுமையான விபத்துக்கள் ஏற்படுது நாட்டில். மிக அவதானமாக இருங்க. புத்தாண்டு காலத்தில் அதிகமான பயணங்கள் மேற்கொள்றீங்க. எனவே விபத்துக்களால் பெரிய அளவான உயிர் சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு நாட்டில். எனவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு வாகனங்களை சரியாக ஓட்டுங்க, வேகமாக ஓடுறதை குறைத்து கொள்ளுங்க. இந்த விபத்துக்களுக்கு அதிகமான காரணம், 90% காரணம் போதைப்பொருள் பாவனை தான் என்றதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. எனவே இதில் பெரிய அளவான ஒரு ஆபத்து இருக்கிறது. நாங்கள் சரியாக போனாலும் நமக்கு எதிரில் வரவங்க மிக மோசமான முறையில் வாகனம் ஓடுறதும் பெரிய கவலைக்குரிய விஷயம். வாகனத்தை வேகமாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓடுறாங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள்
போலீசாரிடம் முறையிடலாம். வீடியோ காட்சிகள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கான தண்டனைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கான வசதியும் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் இந்த புத்தாண்டு காலத்துல இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. நீங்க பண்டிகை காலத்துல வெளி இடங்களுக்கு போவீங்க, வெளி ஊருக்கு போவீங்க, சொந்த ஊருக்கு போவீங்க, இல்லாட்டி சொந்தக்காரங்கள் வீடுகளுக்கு போவீங்க. போகும்போது சமூக வலைதளங்களில் பதிவிடுற பதிவுகள் தொடர்பாக அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் வீட்டில இருந்து வெளிக்கிடும் போது நாங்கள் வீட்டில இருந்து வெளியில போறோம், நாங்கள் நூறலியா போயிட்டோம், கண்டி போயிட்டோம், இங்க நிற்கிறோம், அங்க நிற்கிறோம் அப்படின்ற தகவலை நீங்களே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுக்குறீங்க. எனவே நீங்க வீட்டில் இல்லைன்றதை உறுதியாக நீங்க சொல்றீங்க. எனவே இந்த மாதிரியான தகவல்களை உடனடியாக வெளியேறியாதீங்க. நீங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு அப்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். சமூக வலைதளங்களில் ஸ்டோரி வைக்கிறது இது எல்லாமே சரிதான். ஆனால் நீங்கள் எங்க இருக்கிறீங்க, எங்க போறீங்க, இந்த காலத்தெல்லாம் போனீங்களா என்றதெல்லாம் சரியான முறையில் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தெரியாம நீங்க அதை செய்றீங்க. இதை தவிர்த்து கொள்ளுங்க இந்த பண்டிகை காலத்தில் என்பதை போலீசார் தங்களுடைய அறிக்கையில கூறியிருக்காங்க. எனவே மிக அவதானமாக இந்த விஷயம் ஒரு ஆபத்தான விஷயம் தான். பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. வருகின்ற காலத்துல மின்கட்டண அதிகரிப்பு அப்படின்றது இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலக்கரி தொடர்பான பிரச்சனைகளால ஏற்படாது. அதை மக்கள் மத்தியில் நாங்கள் சுமத்த மாட்டோம். ஏற்கனவே இருக்கின்ற மின் கட்டண செலவு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் மின்சார கட்டணம் உயரும். கடந்த நாட்கள் உயர்த்தப்பட்டதும் அப்படித்தான். இந்த நிலக்கரி சம்பந்தமாக இந்த கட்டண உயர்வும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியும் மின் கட்டணத்துக்கு அண்மையில் நடந்த மின் கட்டணத்திற்கு ஒரு காரணம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் இப்படி சொல்றாங்க. என்ன இதுல எது உண்மை எது பொய்யன்னு நமக்கு தெரியல, நாமளே தான் அதை தீர்மானிச்சு கொள்ளணும். எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தேலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். அடுத்த வீடியோல இன்னும் புதிய தகவல் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட்டுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான உடனுக்குடனான செய்திகள் நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.